சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நேற்று நடைபெற்ற அரசு நலத்திட்ட விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். விழாவில் 3880 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தும் சில திட்டங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் வாரணாசி அபாரமான வளர்ச்சி அடைந்திருப்பதாக கூறினார். நகரில் கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வாரணாசி மட்டுமல்லாது ஒட்டுமொத்த பூர்வாஞ்சல் பகுதியும் வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகிறது என தெரிவித்தார். அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையுடன் செயல்படுவதாக கூறிய மோடி, பூர்வாஞ்சல் பகுதி பெண்களுக்கு லட்சாதிபதி சகோதரி திட்டம் மூலம் நன்மை கிடைத்திருப்பதையும் சுட்டிக்காட்டினார். விவசாயிகளுக்காக கிரெடிட் கார்டு, கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி, பால் உற்பத்தி 65% உயர்வடைந்தது உள்ளிட்ட பல வளர்ச்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றார். முன்பு உயர் சிகிச்சைக்காக மக்கள் டெல்லி, மும்பை செல்ல வேண்டியிருந்த நிலையில் தற்போது வாரணாசி சுகாதார தலைநகரமாக உருவெடுத்திருப்பது பெருமைக்குரியது என்றார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் ஏழைகள் சிகிச்சைக்காக நிலம் விற்க வேண்டிய கட்டாயம் இப்போது இல்லை எனவும் கூறினார். மத்திய அரசின் முயற்சியால் 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கான இலவச சிகிச்சை திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாரணாசியின் வளர்ச்சி விமான நிலையம், ரயில் நிலையம், சாலைகள், படித்துறைகள் என முழுமையான நகர மாற்றத்தை பிரதிபலிப்பதாகவும் மோடி பாராட்டு தெரிவித்தார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பாரதத்தின் தாரக மந்திரத்தை உணர்த்துவதாகவும் இதன் மூலம் நாட்டின் ஒற்றுமை மேலும் வலுப்பெறுவதாகவும் கூறினார். கடந்த காலத்தில் ஒரு குடும்பத்தின் நலனுக்காக மட்டும் ஆட்சி நடைபெற்றதாகவும் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து குடும்பங்களின் நலனுக்காக உழைக்கிறது எனவும் மோடி கூறினார்.